எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு கலுகோமோ ஏரியாவுக்கு உக்குவல மாருக்கொன பாதியிலிருந்து வந்திருக்கிறோம். மாருக்கொன மஸ்ஜித் நிர்வாகம் உஸ்மான் ஆஜியார் அவருடைய தலைமையின் கீழால நிர்வாக சபை, ஜனாசா கமிட்டி, உலமாக்கல், அதே மாதிரி அரச உத்தியோகத்தர்கள், வாலிபர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு நாள் இதுக்கு ஒதுக்கி வந்திருக்கிறோம். வந்த பின்னால தான் விளங்குது எந்த அளவுக்கு தேவை இருக்குது. மாஷா அல்லான்னு சொல்லி இன்றைக்கு மார்னிங் வந்து ஒரு டீம் ஒன்று நாங்கள் வந்திக்கிறோம். நிர்வாக சபை, ஜனாசா கமிட்டி எல்லாம் அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸ்ட்ட அவர் சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, வாசகர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை எம் அனைவருக்கும் ஒரு சோதனை கூடமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் சமீபத்துல பலதரப்பட்ட அனர்த்தங்கள், சோதனைகள் ஏற்பட்டிருக்குது. அதே தோரணையில நமது நாடு இலங்கையிலையும் வெள்ள அனர்த்தம், அதே மாதிரி மண் சரிவு, இது மாதிரி இதனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு அனர்த்தத்துக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில நாம் பார்ப்போமேயானால் இந்த அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து மக்களையும் எடுத்துக்கொண்டா 3 பிரிவினராக பிரிக்கலாம். முதலாவது, அல்லாஹு தாலா சிலர்களை ஷஹீத்களாக அல்லாஹு தாலா எடுத்துக்கொண்டான். ஷஹீத்களாக உயர்ந்த அந்தஸ்துல அவங்க ஷஹீத் ஆகிட்டாங்க. அல்லாஹு தாலா அவங்களை பொருந்தி கொள்ளணும், அவருடைய மன்னரை அல்லாஹு தாலா சொர்க்க பூங்காவனமா ஆக்கி வைக்கணும் என்று பிரார்த்திக்கின்றோம். அதற்கு அடுத்த கட்டமாக சில மக்கள் அல்லாஹு தாலா இந்த அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டவர்களாக, வெள்ளத்துல அதே மாதிரி மண் சரிவுல பாதிக்கப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. 3வது தரப்பினர் பாதிக்கப்படாத மக்கள். அவர்களுக்குள்ள சோதனை என்னண்டா, பாதிக்கப்பட்ட மக்களோட எப்படி நடந்து கொள்றோம், எந்த அளவுக்கு உதவி ஒத்தாசை செய்யறோம் என்பதை அல்லாஹ் தாலா பார்க்கிறான். இது எங்களுக்குள்ள சோதனை. எனவே அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹல்கு இயாலுல்லாஹ், முழு படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுடைய உறவினர்கள். எனவே யாரு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு உதவி செய்கின்றார்களோ, அவருடன் ஒன்றாக சேர்ந்து நடக்கின்றார்களோ, தேவையான தருணங்கள ஒத்தாசையா இருக்கின்றார்களோ, அல்லாஹ் தாலா அவரை நேசிக்கின்றான். அஹப்புன் நாசி அன்ஃபஅஹும் லின்னாஸ். நபி அவங்க சொன்னாங்க, மக்களில் சிறந்தவர்கள், ஹைருன் நாசி அன்ஃபஅஹும் லின்னாஸ், மக்களில் சிறந்தவர்கள் மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவர்கள். எனவே அந்த அடிப்படையில நாங்க பார்க்கலும் நாடுலாவிய ரீதியில பல ஏரியாக்கள் பல ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஊர்ல 1000 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அரைவாசி 750 குடும்பங்கள், வீடுகள் துப்புரவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே யாரெல்லாம் ஊர்ல இருக்கிறோமோ, யாருக்கெல்லாம் முடியுமோ, யாருக்கு பணத்தால, பொருளால, உடலால யாருக்கெல்லாம் உதவி செய்ய, இந்த ஒத்தாசை செய்ய முடியுமோ, அவங்க எல்லாம் கட்டாயம் இந்த இடத்துக்கு வாங்க. அல்லாஹ் தாலா எங்களையும் இந்த மாதிரி பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பான், என்ற குடும்பங்களையும் பாதுகாப்பான், என்ற வாழ்க்கையில பொருளாதாரத்துல அபிவிருத்திய பறக்கச் செய்வான். எனவே யாரெல்லாம் பாக்குறீங்களோ, யாரெல்லாம் இந்த விஷயத்த கேட்கிறீங்களோ, எல்லாரும் முயற்சி செய்யுங்க. எப்படியெல்லாம் வரையிலுமோ இந்த ஊர் மக்களோட நீங்க தொடர்பு கொண்டு எப்படி செய்யணும், இந்த ஏரியாவுக்கு வரணும், என்னென்ன உபகரணங்கள் தேவை, எல்லா ஏற்பாடுகளோடு வந்தோம் என்று சொன்னா எங்களுக்கு இது பெரிய பிரயோசனமாக இருக்கும். அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் பொருந்து கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். என்னன்னு சொன்னால், உண்மைக்குமே நேற்று நைட் வந்து சரியான மழை ஒன்று பெய்ஞ்சிச்சு. அப்போ மார்னிங் வரையும் மழை பெஞ்சிச்சு. அப்போ நான் எங்களுக்கு கூட வந்து கொள்ள இயலுமான்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். அல்லாட கிருபையை கொண்டு நாங்கள் முடிவெடுத்தபடிக்கு நாங்கள் ஒரு பெரிய பஸ் ஒன்று பிடிச்சி கிட்டத்தட்ட 40 பேர் வந்து அழகான முறையில் இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எங்களோட உப்பல மார்க்குனை சேர்ந்த அப்போ எங்களோட உப்ப தலைவருக்கு நான் கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இலங்கைக்கு நடந்த இந்த அனர்த்தத்தை பார்க்கும்போது கூடுதலான மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் எங்களோட பள்ளியால் எங்களுக்கு ஏழும்ட மாதிரி சாமான்களை கலெக்ட் பண்ணி நாங்கள் கொண்டு போயிட்டு கம்பலைக்கும் கெலியோயைக்கும் பகிர்ந்தளித்தோம். அதில் நாங்கள் திருப்திப்படாமல் இதன் பிறகு வந்து இப்போ கெலியோய கல்கமு என்ற பிரதேசத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது, நாங்கள் செஞ்சதில் காவாசியும் இல்லை. இப்போ தான் இந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் உண்மையான சேவை செய்யணும். ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆட்களும் ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அவங்களோட பொருட்களை இழந்து, அவங்களோட வீடு வாசல்களை இழந்து,
துப்புரவு பண்ணிக்கொள்ள முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாண்டு எங்களோட மார்க்கோணம் மஸ்ஜிது நூறால் நாங்கள் ஒரு 50 பேர் வந்தோம். இதுக்கு பிறகும் வரணும். இலங்கையில் உள்ள இலங்கை வாழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் ஆக கூடுதலான அழிவுகள் இங்கே இருக்குது. ஒரு 750 வீடு இன்னும் துப்புரவு பண்ணிக்குது. அப்போ பாருங்கள் எவ்வளோ காலம் போகும் இதை முடிக்கிறதுக்கு. ஏழும்டவங்க இந்த இதில் கலந்து கொண்டு இவங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்வதுடன் எனது சிற்றுரையை முடிக்கிறேன். வசலாம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட தைலமி ஹாஜி சொன்ன மாதிரி கட்டாயமாக இதில் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கடமைப்பட்டுக்கிறோம் இந்த வேலைகளை செய்கிறதுக்காக. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வேலைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.